அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நம்ம டக்கு மகாராஜ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பென்சிங் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. டக்கு மகாராஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாபி புள்ளி அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்ம தமிழ் சார் தான். சரி, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கப்பா அப்படின்ட்டு நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்ம பாலையா அவரு பண்ணியிருக்காரு. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம சரத்தாசிரியர் நடிச்சிருக்காங்க. வீட்டில் கணேஷ் நடிச்சிருக்காரு. ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தோம்னா பிரகையா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கூட பார்த்தோம்னா ஊர்வசி ரொட்டலா அப்படிங்கிறவங்களும் நடிச்சிருக்காங்க. இது பத்தாம சாந்தினி சௌத்ரி அப்படிங்கிறவங்களும் இந்த படத்துல ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. சொல்ல போனா நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஒரு மாஸ் மசாலா படத்துல எத்தனை பேர் இருப்பாங்க தெரியாதா? சரி, ஓகே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் 20 நிமிஷம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான். பட் பொங்கல்ல 10லிருந்து 17 வரைக்கும் எல்லா படமும் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இவங்க 17ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்துல ஒரு பெரிய குடும்பம் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கூலோட ஓனர் குடும்பம் தான் ஒரு குடும்பமா இருக்குது. பட் அந்த குடும்பத்துல அம்மா இல்லாத ஒரு குழந்தை இருக்காங்க. ஒரு 7, 8 வயசு பொண்ணு இருக்கும். அந்த குழந்தைக்கு நாய்க்குட்டின்னு ஒரு உயிருங்க. அந்த நாய்க்குட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்ல இருந்து கீழே இறங்கி ஒரு இடத்துக்கு ஓடி போகும். அங்க பார்த்தா அந்த பன்னிக்கறி இந்த மாதிரிலாம் கறி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த நாய் போன நாயை சுட்டுருவாங்க. பட் இருந்தாலுமே கூட இங்க இந்த மாதிரிலாம் காட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட தாத்தா கேஸ் கொடுப்பாரு. கேஸ் கொடுக்க போனா கேஸ் யார் மேல கொடுக்க போறாரோ அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோட தம்பி, மிகப்பெரிய ரவுடி. அவங்கள வந்து எதிர்த்தவனு கையை நீட்டினாலே கையை வெட்டிடுவாரு. அப்படி ஒரு ஆள் தான். அப்படி ஒரு ஆள் மேல கேஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்குமே அதுக்குண்டான பாதிப்புகள்லாம் ஏற்படுது. அப்படிங்கிறப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர், அதாவது இந்த குழந்தையோட வீட்டுல இருக்கிற ஒருத்தர், நான் ஒருத்தர் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரா நம்ம ஹீரோவை வர சொல்றாரு. நம்ம ஹீரோ அவங்களையெல்லாம் பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் இருந்தாலும் இல்ல, அந்த எம்எல்ஏக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பேக்ரவுண்ட் தான் அவர் பிடிக்கிறாரு. அந்த பெரிய பேக்ரவுண்டுக்கும் இவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது யாரு என்ன, இவர் ஏன் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த கதையை நான் இன்னொரு விதமா கூட சொல்லியிருக்கலாம். டக்கு மகாராஜ் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம ஹீரோக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையை கூட நான் ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு கதையா தெரியணும்ல, அதான் இப்படி நான் போட்டேன். சரி, ஓகே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்னிக்கலாக இது ஒரு ஸ்ட்ராங்கான படம். ஆல்ரெடி சொல்றதான், மேக்கிங்லேருந்து மியூசிக்லேருந்து ஆக்டிங்லேருந்து டெக்னிக்கலான படம். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு தெலுங்கு டப்பிங் படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ வழக்கமாக எல்லா தெலுங்கு படங்களையுமே 1, 2 டப் மிஸ் ஆகும். பட் நிறைய படத்தில் அதெல்லாம் கூட ப்ராப்பராக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய இடங்களில் டப்பிங் மிஸ் ஆகுது. பாலையா காரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் படங்களில் கதை இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு படம் 2.5 மணி நேரம் இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் ஃபைட்டே தான் இருக்கும். பட் இந்த படத்துலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட அவரோட பழைய படங்கள்ல அவரோட ஃபைட்டுக்காகவே ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் இருக்குது. பட் இருந்தாலும் கூட அந்த ஃபைட்லாம் அந்த படத்துல நிறைய மிஸ்ஸிங் அப்படின்னு நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. சரி, பாலையாவோட ட்ரோல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குழந்தையோட விளையாண்டு இருப்பாரு. விளையாண்டு இருக்கும்போது ஒரு புலி அப்படியே எட்டி பார்க்கும். உடனே அவர் முறைச்சு பார்ப்பாரு. அந்த புலி போகாது. உடனே அந்த இருட்டு டைமுங்கனால அப்படியே செல்லு லைட்டு பிடிச்சு இப்படி பாரு உடனே அந்த புலி ஓடிடும். இதை தாண்டிலாம் பார்த்தோம்னா படத்துல ஒரு 2, 3 சீன் சொல்லலாம். கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தர் சாகடிக்கு போறவங்க அந்த ஒரு டைம்ல ஒரு திடீர்னு வந்து காப்பாற்றுவாரு. அந்த ஒரு பூஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதுவுமே பார்த்தோம்னா அந்த ஒரு 3 வில்லன் இருக்காங்க. அந்த 3 வில்லனை இவர் சாவடிக்கும் போதெல்லாம் அந்த புஷ்பா படம் கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் சாவடிப்பாங்க. அப்படியே இந்த வேல்ல குத்தி தூக்குறது, இந்த மாதிரி தான் கடப்பாறையில் குத்துறது, அதில் குத்துறது சொல்லி 3 வில்லனையும் ஒரே மாதிரி எப்படி சாவடிப்பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் 50 பேர் 60 பேர் அது எல்லாமே இந்த படத்துல இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்குற ஃபைட் சீன்ஸ் இந்த படத்துல இல்லை. பட் நம்ம அவரோட பெர்ஃபார்மர் படம் ஃபுல்லாவே அவர் தாங்க வராரு. அவரோட கேரக்டர் சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டாரு. இதுக்கு அடுத்து படத்துல இன்னொரு முக்கியமான ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா சரத்தா ஸ்ரீகாந்த் ஒரு கலெக்டரா வர்றாங்க. வில்லனோட ஒய்ஃபா கலெக்டரா வந்து ஒரு கெட்டவளா ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் நல்லவள் அப்படிங்கிறதையும் படத்துல காட்டுறாங்க. பட் அவங்களுக்கு ஓரளவுக்கு கதையில பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. 3வது கேரக்டர் அப்படின்னா பாபி தியோருக்கு இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் இருக்குது. ஏன்னா ஒரு அனிமல் படத்துக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு 2 படம் நடிச்சாரு. அந்த படம் ஏன்டா எடுத்தோம் ஏன்டா பார்த்தோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஆகிப்போச்சு. இருந்தாலும் இந்த படத்துல இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவர் வராரு. இருந்தாலும் அவரோட ரோல் கரெக்டாக இருந்துச்சு. சரி, தமிழ் நடிகர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த நரேன் ஆகட்டும், விடி கணேஷ் ஆகட்டும், சும்மா ஒரு கேமியோ மாதிரி 2, 3 சீன் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 3 ஹீரோயின் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊர்வசி ரொட்டோலா. அவங்க தான் ஒரு பாட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரா இல்லை ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டோட ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். மட்டும்தான் அந்த படத்தில் அந்த பாட்டு ஓரளவுக்கு சொல்லிடுறேன், ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த பாட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த ஊர்வசி ரொட்டாலா அப்படிங்கிறவங்க
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு 4 சீனுக்கு வராங்களே தவிர அதுக்கு மேலே அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை. பிரகையா அப்படிங்கிறவங்க இன்னொரு ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. அவங்களுமே பார்த்தோன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் தான் வராங்க. ஓரளவுக்கு அவங்க ரோலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இன்னொரு பேர் சொன்னேன் சாந்தினி சௌத்ரி அப்படிங்கிறவங்க அந்த குழந்தையோட வீட்டில் ஒருத்தர வராங்க. அவங்களோட கேரக்டர் ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி. படத்தில் ட்விஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 2, 3 ட்விஸ்ட் இருக்குது. அந்த 2, 3 ட்விஸ்ட்டுமே நல்லா இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் பார்த்தோன்னா அந்த ட்விஸ்ட்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன். இது ஒரு ஆக்ஷன் மசாலா படம் அப்படிங்கிறப்ப இந்த ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்துருப்போம் அப்படிம்பாங்க. அந்த ட்விஸ்ட்னு எதிர்பார்க்கல. ஒரு இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அந்த தண்ணி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த தண்ணிக்காக மக்கள் வந்து காசு வேணும். தண்ணி வாங்குறதுக்கு இங்க காசு வேணும். அந்த காசுக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறப்போ, அந்த வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. இருந்தாலுமே கூட, தண்ணி அவங்களுக்கு ஈஸியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காத ஒரு தருணத்துல, ஒரு இன்ஜினியர் இதுக்காக தண்ணி கண்டுபிடிக்கிறவர் இருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த கிராம மக்கள்லாம் ஹீரோவ தேடி போறாங்க. எங்கேயோ போ வேண்டிய அவரோட லைஃப் இந்த மக்களுக்காக வந்து கடைசியில எதுவுமே இல்லாம போயிருது அப்படிங்கிற மாரி தான் அவரோட கேரக்டர் இருந்துச்சு. அதுவுமே ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. படத்துல நீங்க லாஜிக் பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவா ஆக்ஷன் படங்கள்லாம் வந்து நீங்க லாஜிக் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அது ஒரு சில காட்சி இருக்கு நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த படத்துல ஒரு காட்சி கூட நீங்க லாஜிக் பார்க்க முடியாது. எப்புட்றா அந்த சீன்ல ஃபுல் தாடியோட இருக்காரு. இந்த சீன்ல பார்த்தோம்னா கிளீன் ஷேவ்ல இருக்காரு. கிளைமேக்ஸ்ல அப்படிங்கிற மாரி படத்துல ஒவ்வொரு சீனுக்குமே ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். அதெல்லாம் நோண்டிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும் பாட்டு, டான்ஸு, சென்டிமெண்ட் சீன்ஸு, ஃபைட்டு இப்படின்னு சொல்லி ஒரு மசாலா படத்துக்கு உண்டான எல்லாமே எந்த படத்துலயுமே இருக்குது. கண்டிப்பா அத என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ஓகேவா பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நெனச்சேனே, படத்துல முக்கியமான விஷயங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் பார்த்தோன்னா, நம்ம பாலைய்யா காரு ஒரு கெட்டப்ல வருவாரு. அந்த கெட்டப் பார்த்துட்டு, "இது பாலைய்யாவா? இல்ல மோகன்லாலா? மோகன்லால் மாரியே இருக்காரு. அச்சச்சோ! நான் பாலைய்யா காருன்னு நெனச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி அவரோட கெட்டப் ஒண்ணு இருக்கும். அந்த கெட்டப்ல ஒரு 1/2 மணி நேரம் வருவாப்புல. பட் இருந்தாலும் பாலைய்யா காருக்கு என்ன கெட்டப் வேண்டியது இருக்குது? இந்த வயசுலயும் அவர் வந்து ஒரு 20 வயசு பையனாவே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி தான். ஒரு பொலிட்டீஷியனாவும், ஒரு ஆக்டராவும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, அவரோட இதுக்கு முந்தைய படங்கள்லாம் பார்த்தோன்னா, பகவத் கேசரி படமாகட்டும், அதுவும் தமிழ்ல தளபதி 69 எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பகவத் கேசரி, அகண்டா இந்த படங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படமும் ஒரு பெருசா மொக்கைன்னு சொல்ல முடியாது, சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான படமாவே இருந்தாலுமே கூட, அவரோட முந்தைய படங்கள்ல அவர்ட்ட நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ, அது இந்த படத்துல வந்து ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தாட் தோணுச்சு. நீங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூ சந்திக்கும் வரை அனைவரும் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.